ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சதாகத் அவருடன் இணைந்து முஸ்தகீன் ஆகியோர் மைதானம் ஒழித்திருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளராக அணி தலைவர் முபாரக் சார் அவர்கள் பந்தினை வீசுவதற்காக இந்த போட்டியினுடைய நடுவர்களாக AM ஃபயாஸ் அவரோடு இணைந்து PM ரஜாயி அவர்கள் பிரதான நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் நிலை நடுவராக MSM சியாத். இம்முறை மிக நேர்த்தியான முதலாவது பந்து வீச்சு பிரதி மைதானத்திலே வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இரண்டு அணிகள் சுற்றுத் தொடரிலிருந்து இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றார்கள். இரண்டு அணிகள் முன்னேறி இருக்கின்றார்கள் அடுத்த சுற்றுக்கு. இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி சிறப்பான முறையில் அடைத்தாடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறது. கள தடுப்பாளர் சலீம் அந்த பந்தனை சீர் செய்து பந்து வீச்சாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது, வெற்றி பெறுகின்ற அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்ற ஜகரியன் லெஜண்ட் 95B அதுபோல் ஜகரியன் லெஜண்ட் 96 அணியோடு மோத போகின்றது. எந்த அணி இந்த சுற்றுத்தொடரை விட்டு வெளியேறப் போகின்றது என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு போட்டி. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதியில் எக்ஸசைலே தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் இதற்கிடையிலே மிக வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 2 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. இதுவரை முதலாவது பந்து வீச்சு பிரதி மைதானத்திலே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலநிலையும் மிகவும் சாதகமான ஒரு காலநிலை. 2 அணிகளும் சம பலம் பொருந்திய அணிகள். பந்து வீச்சாளர் முபாரக் சார் இவர் மிக நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. சதாகத் அந்த பந்தினை தடுத்தாட விடைந்திருந்தார். இருப்பினும் ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. தனது பந்து வீச்சு பிரதிபலனுடைய இறுதி பந்து வீசிய பந்து வீச்சு பிரதியும் ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்காத பந்து பிரதியாக பேசப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே 2 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருக்கின்றார் அணி தலைவர் முபாரக் சார். முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே 2 ஓட்டங்களோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜகரியன் 90 அணியினர். ஆடுகளத்திலே சதாகத் அவருடன் இணைந்து முஸ்தகீன் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மைதானம் நுழைந்திருக்கின்றார்கள். சதாகத்தை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் ஜகரியன் 90 அணியினர் இந்த போட்டியில் விளையாடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஒருவர், பந்து வீச்சு துடுப்பாட்டம் கழுத்தடுப்பு முப்பாணியில் திகழ்ந்த ஒருவர் சதாகத். இதை போட்டியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக தற்பொழுது மைதானம் நுழைந்திருக்கின்றார். பந்தினை வீசுவதற்காக ரிஃபாஸ் பண்ணிக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாம் நிலை பந்து வீச்சாளராக ரிஃபாஸ் பந்தினை வீசுவதற்காக அணித்தலைவர் முபாரக்கினால் பண்ணிக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ட்ரைக்கிலே பந்தினை எதிர்கொண்டாடுவதற்காக முஸ்தகீன். பந்து வீச்சாளர் ரிஃபாஸ் தன் வீசிய முதலாவது பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி துடுப்பாட்ட வீரனுடைய துடுப்பு மட்டைக்கு தாழ்வாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. 2 அணிகளுக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியில் தோல்வி பெறுகின்ற அணி இந்த சுற்றுத்தொடரை விட்டு வெளியேற போகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த தருணத்தில் 2 அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். 2 அணிகளுக்கான ஒரு சமராக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இம்முறை முன்னங்கால் செலுத்தி அடித்தாடி இருக்கின்றார். புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. இருப்பினும் ஒரு ஓட்டம் மாத்திரமே பதிவு செய்யப்படுகிறது. எல்லை கோட்டிலே சிறப்பான களத்தடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பாளர் தன்சீர்
மிக சிறப்பான களத்தடுப்பை நிகழ்த்திருக்கிறார். தன்சேல் ஒரு அதிரடியான துடுப்பாட்ட வீரரும் கூட. நேற்றைய தினம் மிக அதிரடியான துடுப்பாட்டத்தின் மூலம் தனது அணியினை வெற்றி வாங்கி கொண்டு வந்த ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் தன்சேல் களத்தடுப்பினை ஒரு இளம் வீரர்களுடைய களத்தடுப்பை போன்று மிக அழகான முறையிலே பந்தை சீர் செய்திருக்கின்றார். இம்முறை அவுட் சைட் ஓபிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி, அது அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரஜாய் சார் சைகை செய்திருக்கின்றார்கள். உதிரி வாயிலாக அதன் வாயிலாக ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 4 ஓட்டங்களாக உருவடைந்திருக்கிறது. பந்து வீச்சாளர் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரனுடைய மற்றொரு பந்தினை அரங்கப்படியிலிருந்து வீசுவதற்காக இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி திசையில் தட்டிவிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 5 ஓட்டங்களாக இதுவரை உயர்வு பெற்றிருக்கிறது. பந்துவீச்சாளர் தனது பந்துவீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்திலே கள்ளத்தடுப்புகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு ரிவாஸ் ஓடிச்சென்ற நடுவரை தாண்டி இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்துவீச்சு பிரதி. இருப்பினும் எல்லை கோட்டிலே அங்கே நான் நினைக்கின்றேன் தன்சேல் மீண்டும் அந்த பந்தனை சீர் செய்திருக்கின்றார். ஒரு ஓட்டத்தோடு 6 ஓட்டங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனது பந்துவீச்சு பிரதி ஓபனுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக ரிவாஸ் அரங்கப்படியிலிருந்து காரியப்படப்படியை நோக்கி ஸ்ட்ரைக்கிலே சதாகத் பந்தனை எதிர்கொள்வதற்காக துடுப்பு மட்டையோடு இவரை மிக நேர்த்தியான ஒரு பந்து பிரதி பேசப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முனை காப்பாளர்களுடைய சிறிய தடுமாற்றம் ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு ஓட்டத்தோடு அந்த பந்து வீச்சு பிரதி ஓவரும் முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். சகரியன் 90 அணியினர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே நேற்றைய தினம் இன்றைய தினம் முழுவதுமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுற்றுத்தொடர் காலிறுதி அரையிறுதி இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரினுடைய இறுதி நாளிலே நாங்கள் அனைவரும் சங்கமமாக இருக்கின்றோம். எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் பிரதான அனுசரணையின்பால் இந்த சுற்றுத்தொடர்கள் இந்த மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் இணை அனுசரணை விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேலை நினைவுபடுத்திக் கொண்டு அவர்களை இதுவரை 8 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 3வது பந்துவீச்சு பிரதி ஓவர் மைதானத்திலே வீசுவதற்காக சகரியன் லெஜண்ட் அணியினுடைய அணி தலைவர் மீண்டும் முபாரக் சார் அவர்கள் பந்தினை கடமைந்திருக்கிறார்கள். ஸ்ட்ரைக்கிலே சதாகத் துடுப்பு பட்டையோடு இருக்கின்றார். முபாரக் சார் தனது பந்துவீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்திலே களத்தடுப்புகளிலே பல மாற்றங்கள்
சரி, இதுவரை 9 ஓட்டங்களை பெற்று ஒரு விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள் சகரிய 90 அணியினர். இம்முறை வீசிய பதிவீச்சு பிரதி அடித்தாடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் களத்தடுப்பிலே தன்சில் மிக சிறப்பான முறைகளே களத்தடுப்பு செய்து கொண்டிருக்கின்றார். உண்மைக்குமே இந்த போட்டியினுடைய தாக்கத்தினை உணர்ந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்பதனை நன்கு அறிந்து தன்சிலுடைய அந்த கள்ளத்தடுப்பு வியூகங்கள் மிக சிறப்பாக மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார் அணி தலைவர் முபாரக் சார். தனது பந்துவீச்சு பிரதி இறுதி பந்தினை ஸ்ட்ரைக்கிலே சதாகத் இருக்கின்றார். சதாகத் மிக நிதானமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதிரடியான ஒரு துடுப்பாட்ட வீரர். நேற்றைய தினம் கூட அதிரடியாக துடுப்படுத்தாடிய சதாகத் ஃபாரிஸ் ஓடு இணைந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். வீசிய பந்துவீச்சு பிரதி நேர்த்தியான முறையில் வீசப்பட்டிருந்தாலும் தேட்மேன் திசையினூடாக ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் வெள்ளை கூட்டினை தாண்டி ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு 3 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 3 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 14 ஓட்டங்களோடு சகரியன் 90 அணியினர் மோதிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தினுடைய 3வது போட்டியாக இந்த போட்டி இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முதல் 2 போட்டிகள் இடம்பெற்றிருந்தது. 2 போட்டிகளில் 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். 2 அணிகள் இந்த சுற்று தொடரில் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். முதலாவது போட்டியிலே சகரியன் 95B அணியை எதிர்த்து சகரிய 92 அணியினர் போது இருந்தார்கள். சகரிய 92 அணியினர் இந்த போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தார்கள். சகரிய 95B அணியினர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். அதுபோல் 2வது போட்டியை சகரியன் லெஜண்ட் 93 சகரியன் லெஜண்ட் 96 அணியினர் மோதி இருந்தார்கள். அந்த போட்டியிலே சகரியன் லெஜண்ட் 93 அணியினர் வெளியேறி சகரியன் லெஜண்ட் 96 அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். இந்த 3வது போட்டியில் 3வது அணி எது உச்சல்ல போகின்றது, எது வெளியாக போகின்றது சுற்று தொடரை விட்டு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பந்து வீச்சாளர் முர்ஷித் பந்தினை வீசுவதற்காக பண்ணிக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு குறுந்தரோடு பாதை கொண்ட பந்து வீச்சாளர் முர்ஷித். ஸ்ட்ரைக்கிலே வாரிஸ் பந்தினை எதிர்கொள்வதற்காக முதலாவது பந்து பிரதி அரங்கமுடியிலிருந்து இவர் வீசிய பந்து வீச்சு பிரதினை சிறப்பான முறையிலே கணித்து அடித்தாடி இருக்கின்றார் வாரிஸ். ஒரு 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முர்ஷித்துடைய அந்த பந்தினுடைய வேகத்தினை கணித்து சிறப்பான முறையிலே அந்த 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 18 ஓட்டங்களாக இதுவரை உயர்வு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்திலும் கூட முதலாவது போட்டியிலே 125 ஓட்டங்களை வெற்றி இலக்காக எதிரணிக்கு பணித்திருந்தார்கள் சகரிய 90 அணியினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்த முக்கியமான போட்டியிலே எத்தனை ஓட்டங்களை எதிரணிக்கு வெற்றி இலக்காக பணிக்கப் போகின்றார்கள் சகரிய 90 அணியினர் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முர்ஷித் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய 2வது பந்து பிரதினை அரங்கப்படையிலிருந்து இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி லெக் திசையிலே அடித்தடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 19 ஓட்டங்களாக விரிவடைந்திருக்கிறது. துல்லியமான முறையிலே பந்துக்கு பந்து புள்ளி கணிப்புகளை கண்ணடி வணைவிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சகோதரர் லைஸ் அவர்கள். முர்ஷித் தனது பந்துவீச்சு பிரதி ஓவரில் மற்றொரு பந்தினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே சதாகத் இருக்கின்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நிதானமான முறையிலே துடுப்படுத்த ஆடிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை அதிரடியான ஒரு துடுப்பாட்ட வீரர் சகரியன் 90 அணியினுடைய சகரியன் லெஜண்ட் 95 அணியினுடைய அணி தலைவர் முபாரக் சார் தற்பொழுது முனை காப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்திருக்கின்றார். உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளை கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 20 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. சுதந்திர பந்து மைதானத்தில் வீசப்பட இருக்கின்றது என்று நினைக்கிறேன். தற்பொழுது சுதந்திர பந்து மைதானத்திலே வீசப்பட இருக்கிறது. சுதந்திர பந்தினை எதிர்கொள்வதற்காக சதாகத் இருக்கின்றார். சுதந்திர பந்தினை சுதந்திரமாக பறக்கப்பட போகின்றாரா? சுதந்திர பந்து திசையிலும் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது.
இவர் வீசிய சுதந்திர பந்து பிரதி அடித்தாடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு ஓட்டம் மாத்திரமே பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான எத்தனிப்பும் அங்கே மிக வேகமான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 22 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. நான்காவது பந்துவீச்சு பிரதி ஓவர் மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 22 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு ஜகரியன் 90 அணியினர். இவரை வீசிய பந்துவீச்சு பிரதி நேர்த்தியான முறையில் வீசப்பட்டிருந்தாலும் தட்டப்படப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. பந்துவீச்சாளர் முர்ஷித் அந்த பந்தினை சீர் செய்திருக்கின்றார். முர்ஷித் தனது ஓவரினுடைய இறுதி பந்து பிரதியினை அரங்கப்படியிலிருந்து வீசுவதற்காக இவரை வீசிய பந்துவீச்சு பிரதி பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் சற்று நழுவிவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையிலே ஒரு ஓட்டமும் அங்கே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 4 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 4 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 23 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் 90 அணியினர். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை பழைய மாணவர்கள் தற்பொழுது ஜகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்று தொடரிலே தற்பொழுது களம் கண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் இறுதிப் போட்டிகளோடு கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் இந்த மைதானத்திலே இந்த போட்டியினுடைய காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது என்பதை நாங்கள் ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் மகிழ்வோடு நினைவுபடுத்திக் கொள்வதோடு எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் பிரதான அனுசரணையில் இடம்பெறுகின்ற சுற்றுச்சூழலில் பல இணைய அனுசரணையாளர்கள் எங்களோடு கை கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கிடையிலே ஒரு பந்து வீச்சு பிரதி, நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. தன்சீல் அந்த பந்தினை வீசி இருக்கின்றார். தன்சீல் சிறப்பான பந்து பிரதினை வீசி இருக்கின்றார். ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. 5வது பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்திலே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 5வது பந்து வீச்சு பிரதி ஓவர். இதுவரை ஒரு ஓட்ட விக்கெட் இழப்பு. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி, அதுவும் நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. தன்சீல் துடுப்பாட்டம், களத்தடுப்பு, தற்பொழுது பந்து வீச்சிலும் தன்னை மீண்டும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினருக்கு. இம்ரை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. ஒரு 4 ஓட்டம் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அந்த 4 ஓட்டத்தினை சதாக்கத் அங்கே பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 27 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. 27 ஓட்டங்களோடு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் சகரியன் 90 அணியினர். மைதானத்திலே 5வது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய மற்றொரு பந்து பிரதியிலே வீசுவதற்காக பந்து வீச்சாளர் தன்சீல் அரங்கமுடியிலிருந்து நடுவர் ரஜாயை தாண்டி இம்முறை மிக நேர்த்தியான முறையில் வந்து வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. சிறப்பான பந்து பிரதி. இதுவரை 27 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மைதானத்திலே 5வது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய இறுதி பந்து மைதானத்திலே வீசப்பட இருக்கிறது. பந்து வீச்சாளர் தன்சீல் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய 3வது போட்டியாக இந்த போட்டி இந்த மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் முக்கியமான போட்டிகள் இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கான நகர்வுக்கான போட்டிகள். மிக சிறப்பான பந்து பிரதி. துடுப்பாட்ட வீரர் சதாகத்தினுடைய துடுப்பாட்டைக்கு தாழ்வாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. இவரை 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 27 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் 90 அணியினர். ஜாஹித் சார், நம்ம இணைய அனுசரணையாளர்களை சற்று நினைவுபடுத்திட்டு வரலாம் நினைக்கிறேன். ஜாகிரியன் லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் 2025 பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நிறுவனம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று ஆர்டு சிஸ்டம்ஸ் எங்களுக்கு மற்றும் ஒரு இணைய அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று விசா அட்வைஸ், நெல்வா ப்ராடக்ட், அதே போன்று லங்கா கோலா, ஆபி ஜுவல்லரி, சில்லியா வாட்டர்ஸ், அதே போன்று மோடர்ன் சோலர், அதே போன்று இஸ்மாயில் ஆகியோர், அதே போன்று டெங்கோ ஆகிய நிறுவனங்கள் எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, 6வது பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்திலே வீசப்பட்டிருக்கிறது. முர்ஷித் அந்த பந்தினை வீசுவதற்காக முர்ஷித் இதற்கு முதல் ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவரினை வீசி
9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அரங்கமுனையிலிருந்து தற்போது காரியாபுரம் முனையிலிருந்து தனது இரண்டாவது பந்து வீச்சு பிரதோபரனை வீசுவதற்காக முர்ஷித் பண்ணிக்கப்பட்டிருக்கிறார். இவரை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அடைத்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த இரண்டாவது ஓட்டத்துக்கான எத்தனை போது கடையிலே ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்பு அங்கு இடம்பெற்றிருக்கிறது. ஃபாரிஸ் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றார்கள் ஜகரியன் 90 அணியினர். 26வது பந்து வீச்சு பிரதி ஒவ்வொரு மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஆடுகளத்திலே சதாகத்தோடு இணைந்து தொடர்புவதற்காக சகரியன் 90 அணியினுடைய அணி தலைவர் சனுஸ் சார் அவர்கள் தற்போது மைதானம் நுழைந்திருக்கின்றார்கள். ஸ்ட்ரைக்கிலே பந்தினை எதிர்கொள்வதற்காக இதுவரை 28 ஓட்டங்கள் புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைக்கிலே சனுஸ் சார் இம்முறை தான் சந்தித்த முதலாவது பந்தை லாங் ஹார்ன் திசையினூடாக ஒரு 6 ஓட்டமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் சனுஸ் சார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 34 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. சிறப்பான ஆரம்பம் முர்ஷித். வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இதுவரை 34 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையே போட்டிகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதியினை மிக்க திசையில் தட்டிவிட்டிருக்கின்றார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. வேகமான முறையில் பெறப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 35 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இதுவரை 35 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். பந்து வீச்சாளர் முர்ஷித் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய இறுதி பந்தினை காரியாபுரம் முனையிலிருந்து வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே சதாகத் அங்கு துடுப்பமட்டையோடு இம்முறை வீசிய பந்தினை மிக சிறப்பான முறையிலே வான வேடிக்கையாக அடித்தாடி ஒரு 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 39 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இதுவரை 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 2 விக்கெட்டினை இழந்து 39 ஓட்டங்களோடு துடுப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜகரியன் 90 அணியினர். 7வது பந்து வீச்சு பிரதி ஓவரினை வீசுவதற்காக தன்சீல் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். தன்சீல் இதற்கு முதல் ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவரினை வீசி வெறுமனே 4 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார். தற்பொழுது மீண்டும் பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய வெட்டுப்பட்ட பந்தினை இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான முறையில் வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சிறப்பான களத்தடுப்பு. நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சனுஸ் அவர்களுடைய துடுப்பு மட்டையை ஏமாற்றுகின்ற பந்து பிரதிகள் மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. பந்து வீச்சாளர் தன்சீல் சிறப்பான பந்து பிரதிகள் வீசியிருக்கின்றார். வீசிய 3 பந்து பிரதிகளும் எவ்வித ஓட்டங்களை விட்டுக் கொடுக்காத பந்து பிரதிகள். இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி ஆட்டம் இழப்பா என விடாப்பட்டிருக்கிறது. இருப்பினும்
அந்த பந்து முனை காப்பாளர் அணி தலைவர் முபாரக் சார் சீர் செய்திருக்கின்றார்கள். ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இதுவரை தன்சில் 4 பந்து பிடித்தலை வீசி எவ்வித ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்காமல் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரின் இறுதி பந்து இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி சிறப்பான முறையில் வீசப்பட்டிருக்கிறது. தன்சில் தன் வீசிய பந்து வீச்சு பிரதிக்கு எவ்வித ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக பந்தினை வீசி இருக்கின்றார். இதுவரை 7 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 7 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 2 விக்கெட்டினை இழந்து 39 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சகரியன் 90 அணியினர். ஆடுகளத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சதாகத் இருக்கின்றார். அதிரடியான ஒரு துடுப்பாட்ட வீரர் இதுவரை 18 பந்து பிரதிகளுக்கு 18 ஓட்டங்களோடு 4-3 ஓட்டங்கள் உள்ளடங்களாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து புதிய நிலை துடுப்பாட்ட வீரராக ஆடுகளத்திலே சனோசர் அங்கே ஆடுகளம் இருக்கின்றார்கள். இதுவரை 8 பந்து பிரதிகளுக்கு 7 ஓட்டங்களோடு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். பந்தினை வீசுவதற்காக நிசாம் பணிக்கப்பட்டிருக்கின்றார். அணி தலைவர் முபாரக் அவர்களினால் நிசாம் பணிக்கப்பட்டிருக்கின்றார். காரியப்பர் முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக நிசாம், ஸ்ட்ரைக்கிலே பந்தினை எதிர்கொள்வதற்காக சதாகத் துடுப்பு பட்டையோடு இன்னும் 3 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் 15 பந்து பிரதிகள் இருக்கின்றது. எத்தனை ஓட்டங்கள் வெற்றி இலக்காக பணிக்கப்பட போகின்றது? இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி லெக் திசையில் அடித்தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் வேகமான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு கள தடுப்பு தன்சீல் என்று நினைக்கின்றேன். களப்பு தடுப்பு சிறப்பாக இடம்பெறுகிறது என்றால் சகரியன் லெஜண்ட் 95 தன்சீல் தான் எல்லை கோட்டில் இருப்பார். சிறப்பான ஒரு கள தடுப்பு நிகழ்த்தியிருக்கின்றார். ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 40 ஓட்டங்கள் இதுவரை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. புள்ளி கணிப்பிலே சிறப்பான பந்து பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகரியன் லெஜண்ட் 95 அணியினர். பந்து வீச்சாளர் நிசாம் தனது பந்து வீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்திலே கள தடுப்புகளிலே சிறிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஸ்ட்ரைக்கிலே சனுஸ் சார் அவர்கள் பந்து வீச்சு பிரதி அவுட் சைடு ஓபிஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. இருப்பினும் துடுப்பு மட்டை ஏமாற்றி நேரடியாக முனை காப்பாளர் சென்றடைந்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. சிறப்பான பந்து பிரதி. இம்முறை வீசிய பந்தினை பாயிண்ட் திசையிலே தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சனுசர். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 41 ஓட்டங்களாக இதுவரை உயர்வு பெற்றிருக்கிறது. 8வது பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 41 ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி 2 அணிகளுக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டியாகும். இன்றைய நாளினுடைய 3வது போட்டி. இன்றைய நாளிலிருந்து எந்த அணி இந்த போட்டியிலிருந்து வெளியேறப் போகின்றது, எந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றது என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு போட்டி. இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி விக்கெட் திசையில் அடித்தரப்பட்டிருக்கிறது. எல்லை கோட்டில் கள தடுப்பாளர் ஓட்டத்தோடு அந்த பந்தனை சீர் செய்ய 2வது ஓட்டமும் அதற்கிடையிலே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 43 ஓட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் நிசாம் தனது பந்து வீச்சு ஓவரின் இறுதி பந்து. இம்முறையும் புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி விக்கெட் திசையிலே சிறப்பான ஒரு கள தடுப்பு. ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்பட அந்த பந்து வீச்சு பிரதி ஓவரும் முடிவுக்கு வந்திருக்கிறது. சரி, இதுவரை 8 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 8 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 2 விக்கெட்டினை இழந்து 44 ஓட்டங்களை இதுவரை பெற்றிருக்கின்றார்கள் சகரியன் 90 அணியினர். ஜாஹ்ரியன் லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் 2025 பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நிறுவனம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இனி அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் R2 சிஸ்டம்ஸ், அதேபோன்று சில்லியா மோட்டர்ஸ், லங்கா கோலா, அதேபோன்று டெங்கோ, நில்மா, அதேபோன்று ஏஜே ஆபி ஜுவல்லரி ஆகிய நிறுவனங்கள், மாடர்ன் சோலர், இஸ்மாயில் ஆகியோர் இந்த சுற்றுத்துறையினுடைய இணை அனுசரணையாளராக கை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கடையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதிகள் விரைவான முறையில் 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட 8.1 பந்து வீச்சு பிரதிகள் மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. அணியுடைய ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம்.
அந்த கடையில் 90 அணியினுடைய முக்கியமான ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப துடுப்பாடு வீரர் சதாகத் மைதானத்திலே 3-4 ஓட்டங்கள் வாயிலாக 21 பந்து வீச்சு பெற்ற எதிர்கொண்டு 22 ஓட்டங்களோடு மைதானத்திலே ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். புதிய துடுப்பாடு வீரர் இப்போது மைதானம் வந்து கொண்டிருக்கிறார். யார் என்று சொல்லி பார்க்கலாம். டாக்டர் சனுஸ் அவர்களோடு இணைந்து துடுப்படுத்தாடுவதற்காக ஜின்னா இப்போது மைதானம் வந்து கொண்டிருக்கிறார். 46 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பிராந்தியத்தினுடைய சிறந்த வீரர் ஜின்னா. வீசப்பட்டிருக்கிறது பந்து வீசுவருடைய மற்றும் ஒரு பந்து வீசுபவரை எதிர்கொள்வதற்காக துடுப்பாட்ட வீரர் ஜின்னா முதலாவது பந்து வீசுபவரை எதிர்கொள்வதற்காக பார்க்கலாம். ஓட்டங்கள் வெற்றிலுக்காக நினைக்கிறார்கள் 90 அணியினர்கள். இவரை வீசப்பட முதலாவது பந்து வீச்சு பரதியில் ஒரு 4 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார் ஜின்னா. அந்த 4 ஓட்டத்தினை பதிவு செய்ய அணியுடைய ஓட்டெடுக்கையில் மாற்றம் அரைச்சதத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். 50 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் 90 அணியினர். எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு பிரசனமாக கொண்டிருக்கின்றார் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் 92 அணியினுடைய வீரராகவும் இன்று போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்த கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் ஜாபிர் சார் அவர்கள் இங்கு பிரசனமாக இருக்கின்றார்கள். அவர்களை இந்த விலையில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பந்து வீசுவருடைய மற்றொரு பந்து வீச்சு எதிர்கொள்வதற்காக ஜின்னா சந்தித்த முதலாவது பந்து வீச்சு ஒரு 4 ஓட்டம். இம்முறை வீசப்பட பந்து வீசப்படுவது அடித்தாடப்பட்டிருக்கிறது. விரைவான முறையில் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படும் மொத்தமாக 51 அதிகரிக்கிறது. இதுவரையில் 8.4 பந்து வீசப்படுதிகள் வீசப்பட்டிருக்கிறது. பந்து வீசுவருடைய இறுதி பந்து வீசப்படுதி மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. சஜான் சென்ற போட்டியினுடைய ஆட்ட வெற்றியிலுக்கு இந்த போட்டியில் நிர்ணயிக்கப்படுமா என்பதை பொறுத்து பார்க்கலாம். எங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்கோர் 58 ஓட்டங்கள் வெற்றியிலுக்காக நிர்ணயிக்கப்படும் என்று எங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. பொறுத்து பார்க்கலாம். இந்த போட்டியில் எத்தனை ஓட்டங்கள் வெற்றியிலுக்காக நிர்ணயிப்பார்கள். 51 ஓட்டங்கள். 9வது பந்து வீச்சு இறுதி பந்து வீச்சு பிரதி இம்முறை வீசப்பட பந்து வீச்சு பிரதி அடித்தாடப்பட்டிருக்கிறது. விரைவான முறையில் ஒரு ஓட்டம். 2வது ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு அதுக்கடையில் 2வது ஓட்டத்தினை டாக்டர் சனுஸ் பெற்றுக் கொடுக்கும் விதமாக அணியினுடைய ஓட்டியலிக்கையில் மாற்றம். 53 ஓட்டங்கள் 9 பந்து வீச்சு ஓவர்கள் நிறைவேறும் விதமாக 53 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திலே இறுதி பந்து வீச்சு ஓவர் இடம்பெற்றிருக்கிறது. வெற்றியிலுக்கு 59 என்று ப்ராஜெக்ட் ஸ்கோர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் எத்தனை ஓட்டங்கள் வெற்றியிலுக்காக நிர்ணயிக்கப்பட காத்திருக்கிறது. களத்திருக்கின்ற ஒரு துடுப்பாட்ட வீரர் ஜின்னாவினை பொறுத்தவரையில் நேற்றைய போட்டியிலும் கூட மிக சிறப்பாக தனக்காகவும் தனது அணிக்காகவும் பிரகாசித்த ஒரு துடுப்பாட்ட வீரர் களத்தில் இருக்கின்றார். ஒவ்வொரு பந்து வீச்சு பிறகுலையும் 6-4 ஓட்டங்களாக மாற்றக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் களத்தில் இருக்கிறார். பந்து வீசிக் கொண்டிருக்கின்ற பந்து வீச்சால் நிசாம் வீசி முதலாவது பந்து வீசுவரை 5 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 2வது பந்து வீசுவரை கரமேந்திருக்கிறார். காரியப்பெரும் முனையிலிருந்து அரங்கு முனையை நோக்கி பந்துகள் வீசுவதற்காக நடுவர் ஃபயாஸினை தாண்டி வீசப்பட்டிருக்கிற முதலாவது பந்து வீசுகிறது. இப்போது களத்தடுப்பிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த போட்டியினுடைய 95 லெஜண்ட்ஸ் அணியினுடைய அணித்தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற விக்கெட் காப்பாளர் முபாரக் அவரோடு இணைந்து 90 அணியினுடைய அணித்தலைவராக டாக்டர் சனுஸ் ஆகியோர் இந்த போட்டியினுடைய அணித்தலைவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இப்போது 9வது பந்து வீச்சு முதலாவது பந்து வீச்சு பெற எதிர்கொள்வதற்காக துடுப்பாட்ட வீரர் ஜின்னா இப்போது களத்திலே தயார் நிலையில் இருக்கிறார். 2 பந்து வீச்சு பெறத்தை எதிர்கொண்டு ஒரு 4 ஓட்டங்கள் வாயிலாக 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவாறு இம்முறை வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிடியெடுப்பு முறையில் ஆட்டம் இழந்திருக்கின்றார் ஜின்னா. களத்தில் இருக்கின்ற களத்தடுப்பாளர் இக்பாலிடம் பிடி எடுத்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். பிடியெடுப்பு முறையில் ஆட்டம் இழக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்தில் 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. 52 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9.1 பந்து வீச்சு பிரதிகள் மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் ஜின்னாவுடைய இடத்தில் இருப்பதற்காக புதிய துடுப்பாட்ட வீரராக மைதானம் வந்து கொண்டிருக்கின்றார் நஜீம்.
களத்தில் இருக்கிற டாக்டர் சனுசோடு இணைந்து துடைப்பாடு தாழ்வதற்காக மைதானது கொண்டிருக்கின்றார். மீதமாக இன்னும் 4 பந்து வீச்சு பிரதிகள் இருக்கிறது. எத்தனை ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட காத்திருக்கிறது? இந்த போட்டியில் 57 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு என்று சொல்லி இந்த பந்து வீச்சு பிரதி வரை எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்கோர் வழங்கி கொண்டிருக்கிறது. சென்ற போட்டியிலும் கூட 58 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் எத்தனை ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட காத்திருக்கிறது? இந்த போட்டியில் தோல்வியடைகின்ற அணி இந்த சுற்றுத்தொடரை விட்டு வெளியேற காத்திருக்கிறது. இம்முறை வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி மிக நேத்திரமாக வீசப்பட்டிருக்கிறது. நேரடியாக விக்க காப்பாளரும் சென்றடைந்திருக்கிறது. 9.2 பந்து வீச்சு பிரதிகள் வீசப்பட்டிருக்கிறது. குறைவான வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்படுமா பொறுத்து வந்து பார்க்கலாம். இதில் இருக்கின்ற 3 பந்து வீச்சு பிரதிகளில் 6 ஓட்டங்கள் பதிவு செய்யப்படுமா? வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி மிக நேத்திரமாக வீசப்பட்டிருக்கிறது. நேரடியாக விக்க காப்பாளர் சென்றடைந்திருக்கிறது. நஜூமுடைய துடுப்பு மாட்டியில் ஏமாற்றம் 2 பந்து வீச்சு பிரதிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பந்து வீச்சு பிரதிகள் இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகின்றார். இம்முறை வீசப்படுவது பிரதினை லோங் டிஸ்டன்ஸாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. அந்த கடையில் இக்பால் களத்தடுப்பில் ஒரு தடுமாற்றம் பெருமான முறையில் தனது 2 கால்களுக்கு நடுவால் அந்த பந்து வீச்சு பிரதி சென்றடைந்திருக்கிறது. ஒரு 4 ஓட்டமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது 3வது எலிமினேட்டர் போட்டியினுடைய வடிகொண்டு காலிறுதி போட்டியினுடைய முதலாவது பாதை ஆட்டத்தினுடைய இறுதி பந்து வீச்சு பிரதி. அந்த கடையில் வீசப்படக்கூடிய சந்தர்ப்பம் அந்த கடையில் சிறந்த ஒரு பிடியெடுப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அவருக்குத்தான் தன்சீலுக்கு தான் அந்த சிறந்த பிடியெடுப்பாளருக்கான விருது செல்ல காத்திருக்கிறதை பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒருவர் இருக்கின்றார். நேற்றைய போட்டியிலும் கூட சிறந்த பிடியெடுப்பினை எடுத்த வீரர் இருக்கின்றார். பார்க்கலாம். தன்சீல் சிறந்த ஒரு பிடியெடுப்பில் நிகழ்த்திருக்கின்றார். இந்த போட்டியினுடைய சிறந்த ஒரு சிறந்த ஃபீல்டருக்கான விருதினை பெறுவாரா பொறுத்து பார்க்கலாம். சரி, இந்த போட்டியினுடைய வெற்றி இலக்கு சஜான். ஐம்பத்தி 7 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக படிக்கப்பட்டிருக்கிறது. சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரில் வெற்றி கிண்ணம் 2ஆம் நிலை அணி 3ஆம் நிலை அணிக்கான கிண்ணங்கள். அதனைத் தொடர்ந்து இறுதி போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருது, தொடர் ஆட்ட நாயகன் விருது, சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த களத்தடுப்பாளர் என பல விருதுகள் தொடர்ச்சியாக இந்த போட்டியினுடைய இறுதி தருணத்தில் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு போட்டியினுடைய ஆட்டநாயகன் விருதுகள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த வரிசையிலே சகரியன் லெஜண்ட் 95 அணியினுடைய தன்சீல் களத்தடுப்பு, பந்து வீச்சு, துடுப்பாட்டம் 3 இடத்திலும் போட்டுக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் அந்த 3 இடத்தையும் தக்க வைப்பாரா அல்லது 3 இடத்தில் ஒரு இடத்தையாவது தக்க வைப்பாரா என்பதனை. சரி, நடுவர்கள் மைதானத்தில் இருக்கின்றார்கள். AM ஃபயாஸ் அவருடன் இணைந்து PM ரஜாய் சார் அவர்கள்.
சரி, பிரியப்பத்திலிருந்து நேரடியாக எங்களுடைய கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையில் இடம்பெறுகின்ற ZLBL சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் தொடர்கள் சம்பந்தமான போட்டி தரப்புகளை சிரேஷ்ட வர்ணனையாளர் நோபில் சார் அவர்கள் அங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது போட்டியினுடைய இரண்டாவது பாதி ஆட்டம் இடம்பெற இருக்கிறது. 57 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக பணிக்கப்பட்டிருக்கிறது. 57 வெற்றி இலக்கு சகரியன் லெஜண்ட் 95 அணியினருக்கு. இந்த போட்டியில் இருந்து ஒரு அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றது. இந்த போட்டியில் இருந்து தோல்வி பெறுகின்ற அணி இந்த சுற்று தொடரிலிருந்து வெளியேறப் போகின்றது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிப்பீரர்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் என்னுடைய நிலைப்படத்திலே சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்று தொடர்கள் வெள்ளிக்கிழமை தினம் இடம்பெற்று ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் சிறப்பான முறையிலே. நேற்றைய தினம் முழுவதும் இந்த போட்டிகளினுடைய லீக் போட்டிகள் அனைத்துமே நடந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்றைய தினமும் இதற்கு முதல் 2 போட்டிகள் இடம்பெற்று 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது. 2 அணிகள் இந்த சுற்று தொடரை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த சுற்றுத்தொடரினுடைய மற்றொரு முக்கிய போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது, அடுத்த சுற்றுக்கு முன்னேறப் போகின்றது, எந்த அணி சுற்றுத்தொடரை விட்டு வெளியேறப் போகின்றது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு போட்டி. 2 அணிகளும் சம பள்ளம் பொருந்திய அணிகள். சரி, சகரியன் லெஜண்ட் 95 அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அணித்தலைவர் முபாரக் அவருடன் இணைந்து இக்பால் ஆகியோர் மைதானம் இழந்திருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளர் சதாகத் இம்முறை அவுட் சைடு ஓபிஸ்டமாக வீசப்பட்ட முதலாவது பந்து வீச்சு பிரதி முதலாவது பந்து அகலப்பந்தாக மாற்றம் அடைந்திருக்கிறது. முதலாவது ஓட்டம் உதிரி ஓட்டமாக புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கு 57. இம்முறை அவுட் சைடு லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட பந்து, அதுவும் ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்ய மற்றும் ஒரு உதிரி ஓட்டம். 2 ஓட்டங்கள் இதுவரை புள்ளி கணிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட 2 ஓட்டங்களும் உதிரி ஓட்டங்களாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்ய உதிரி வாயிலாக மற்றும் ஒரு ஓட்டம் தொடர்ச்சியாக புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. 3 ஓட்டங்கள், 3 உதிரி ஓட்டங்கள். ஆரம்ப பந்து வீச்சாளர் சதாகத் இன்றைய இந்த போட்டியிலே சற்று தடுமாற்றத்துக்குள்ளாக இருக்கின்றார். அவருடைய துடுப்பாட்டமும் சற்று தடுமாற்றத்தில் இருந்தது. சிறந்த பந்து வீச்சும் தற்போது மைதானத்திலே இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான ஒரு பந்து பிரதி மைதானத்திலே வீசப்பட்டிருக்கிறது. சதாகத்தினுடைய கரங்களினால் சகரியன் 90 அணியினுடைய ஆல்ரவுண்டர் என செல்லமாக அழைக்கக்கூடிய சதாகத் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். இவரை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே இரண்டாவது ஓட்டமும் அங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 2ஆல் உயர்வடைந்திருக்கிறது. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி பாயிண்ட் திசையில் அடித்தடப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. முபாரக் அந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஆரம்ப பந்து வீச்சாளர் சதாகத் அரங்கமுடியிலிருந்து பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 பந்து பிரதிகளை வீசி தனது ஓவரின் 3வது பந்து பிரதினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே இக்பால் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக இம்முறை புல்டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீசப்பட்டது. எக்ஷகபத்திசையினூடாக ஒரு 4 ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த 4 ஓட்டத்தோடு சகரியன் லெஜண்ட் 95 அணியினர் 10 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மைதானத்திலே முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 3 பந்து பிரதிகள் வீசப்பட்டிருக்கிறது. 4வது பந்து வீச்சு பிரதி
சதாகத் வீசுவதற்காக தனது பந்து வீச்சு பாணிக்கு ஏற்ப மைதானத்தில் கள தடுப்புகளில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி ஒரு நேர்த்தியான ஒரு பந்து பிரதி அடித்தாட வேண்டும் என்று இக்பால் முனைந்திருந்தார். இருப்பினும் அந்த பந்து அவருடைய துடுப்பு மட்டையை ஏமாற்றி இருக்கின்றது. ஜகரியன் லெஜண்ட் 95 பி அணியினர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். இவரை வீசிய பதிவீச்சு பிரதி தட்டுவிடப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதுபோல் சகரியன் லெஜண்ட் 96 அணியினரும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 10 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர் ஆடுகளத்திலே அணித்தலைவர் முபாரக் அவர்களுடன் இணைந்து இக்பால் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஆடுகளத்திலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிகளை நீங்கள் வீட்டில் இருந்தவாறோ அல்லது வேலை தளத்தில் இருந்தவாறோ நேரடியாக பார்வையிட தாரு சபா முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை நாங்கள் அனைவருக்கும் மகிழ்வோடு அறிய தருகின்றோம். நஜீம் இரண்டாம் நிலை பந்து வீச்சாளராக பணிக்கப்பட்டிருக்கின்றார். அரங்கமுடியிலிருந்து பந்தினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே முபாரக் அணித்தலைவர் பந்தினை எதிர்கொள்ள முதலாவது பந்து பிரதி நடுவர் ரஜாய்சரை தாண்டி இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி சைனூடாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. எல்லைக்கோட்டிலே கடத்தடுப்பாளர் பந்தினை செய்திருக்கின்ற ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 11 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இதுவரை இரண்டாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்திலே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 11 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர் பந்து வீச்சாளர் நஜீம் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய இரண்டாவது பந்து பிரதினை வீசுவதற்காக இடது கை துடுப்பாட்ட வீரர் இக்பாலை நோக்கி இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி லெக் திசையிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேகமான பிறகு அதற்கிடையிலே பந்து களத்தடுப்பாளர் பந்தினை சீர் செய்து முனை காப்பாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்பட அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 12 ஓட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை 12 ஓட்டங்கள் 1.2 பந்து பிரதிகள் மைதானத்திலே வீசப்பட்டிருக்கிறது. சராசரியாக ஓட்ட எண்ணிக்கை 8.6 என்ற அடிப்படையிலே மிக சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஓட்ட எண்ணிக்கை 5.2 என்ற அடிப்படையிலேயே தேவைப்படுகிறது. பந்து வீச்சாளர் தனது பந்து வீச்சு பிரதியோகனுடைய மற்றொரு பந்து இம்முறை அவுட் சைட் லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்திருக்கின்றார். உதிரி வாயிலாக மற்றொரு ஓட்டமும் பதிவு செய்யப்படுகிறது. சுதந்திர பந்து மைதானத்திலே வீசப்பட இருக்கிறது. ஸ்ட்ரைக்கிலே முபாரக் இவரை வீசிய சுதந்திர பந்து வீச்சு பிரதி விக்கெட் திசையில் அடித்தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் மாத்திரமே பதிவு செய்யப்படுகிறது. பந்து வீச்சாளருக்கு பந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 14 ஓட்டங்கள் புள்ளி கணிப்பிலே பெறப்பட்டிருக்கிறது. மைதானத்திலே இரண்டாவது பந்து வீச்சு பிரதியோபரனுடைய மற்றொரு பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நஜீம் இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு பிரதி. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. இருப்பினும் இக்பாலுடைய துடுப்பு மட்டையை ஏமாற்றி அந்த பந்து வீச்சு பிரதி முன்னை காப்பாளரும் சென்றடைந்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லாத சிறந்த பந்து பிரதிகளை நஜீம் வீசிக் கொண்டிருக்கின்றார். தனது ஓவரின் இறுதி பந்து இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. ஒரு ஓட்டம் களத்தடுப்பில் சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றமடைந்திருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அந்த பந்து வீச்சு பிரதி ஓவரும் முடிவுக்கு வந்திருக்கிறது.
இதுவரை 2 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 2 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 18 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எவ்வித விக்கெட் இழப்புமின்றி ஆடுகளத்திலே முபாரக் அவர்கள் இணைந்து இக்பால் ஆகியோர் ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். வெற்றி இலக்கு 57 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக பணிக்கப்பட்டிருக்கிறது. ஜகரியன் 90 அணியினால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் போட்டி தொடர்களினுடைய மிக முக்கிய போட்டிகளோடு இன்றைய தினம் அனைவரும் சங்கமாக இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே காலிறுதி, அரையிறுதி, இறுதி போட்டிகள் என்பனவும் இடம்பெற இருக்கிறது. 2 அணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த போட்டி தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி அடித்தாடி இருக்கின்றார் முபாரக். ஒரு ஓட்டம் அந்த கடையிலே வேகமான முறையில் பூர்த்தி செய்யப்படுகிறது. பந்து வீச்சாளர் பாரிஸ் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். பாரிஸ் ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர், துடுப்பாட்டத்திலும் தன்னை நிர்ணயம் செய்கின்ற ஒருவர். தற்பொழுது பந்து வீச்சின் மூலம் தனது அணிக்கு தனது பங்களிப்பினை வழங்குவதற்காக பந்தனை கரமேந்தி அரங்கமடியிலிருந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ட்ரைக்கிலே இக்பால். இவரை வீசிய பந்து வீச்சு பிரதியும் தட்டிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கிடையில் மற்றும் ஒரு ஓட்டமும் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. சிறப்பான துடுப்பாட்டம், 1க்கு 1 என்ற அடிப்படையிலேயே சிறப்பாக துடுப்பாட்டத்தை ஆடிக் கொண்டிருக்கின்றார்கள் 2 துடுப்பாட்ட வீரர்களும். இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி பிடியெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கு நழுவப்படப்பட்டிருக்கிறது. ஒரு 4 ஓட்டமாக அது மாற்றம் அடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பாயிண்ட் திசையிலே ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் இருந்தது. களத்தடுப்பாளர் சற்று தடுமாற்றத்துக்குள்ளான காரணத்தினால் அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களாக புள்ளி கணிப்பிலே மாற்றமடைந்திருக்கிறது. 24 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்பும் என்று அதிரடியாக அணித்தலைவர் முபாரக் ஸ்ட்ரைக்கிலே பந்தனை எதிர்கொள்வதற்காக துடுப்படுத்தி ஆடிக் கொண்டிருக்கின்றார். பந்து வீச்சாளர் பாரிஸ் தனது பந்து வீச்சு பிரதோவரனுடைய மற்றொரு பந்து இவரை அவுட் சைட் லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் சைகை செய்ய உதிரி வாயிலாக மற்றும் ஒரு ஓட்டம் புள்ளி கடுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 25 ஓட்டங்களாக உயிர்வடைந்திருக்கிறது. இம்முறை மிக நேர்த்தியான முறையில் அவுட் சைட் லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி. விக்கெட் முனைகள் பதம் பார்க்க வேண்டும் என்ற அந்த நுட்பத்தின் அடிப்படையில் பந்தினை வீசியிருந்தார் பாரிஸ். இருப்பினும் முபாரக் தப்பி பிழைத்து தற்பொழுது துடுப்படுத்தி ஆடிக் கொண்டிருக்கின்றார். பாரிஸ் தனது ஓவரின் இறுதி பந்து பிரதி. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி மிக சிறப்பான முறையில் அடித்தாடி ஒரு 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் முபாரக். அந்த 4 ஓட்டத்தோடு அந்த பந்து வீச்சு பிரதி ஓவரும் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுவரை 3 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 3 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி ஆரம்ப துடுப்பாட்டவர்கள் இருவரும் 29 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று துடுப்படுத்தி ஆடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆடுகளத்திலே முபாரக் 10 பந்து பிரதிகளுக்கு 14 ஓட்டங்களோடும் இக்பால் 7 பந்து பிரதிகளுக்கு 10 ஓட்டங்களோடும் ஆடுகளத்திலே துடுப்படுத்தி ஆடிக் கொண்டிருக்கின்றார்கள். சகரியன் 90 அணியினருடைய களத்தடுப்பு சற்று தடுமாற்றத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2 பிடியெடுப்புகள், களத்தடுப்புகள், தடுமாற்றங்கள் என்பன தற்போது சகரியன் 90 அணியினுடைய களத்தடுப்பில் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் முக்கியமான போட்டியை மோதிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அணி அடுத்த சுற்றுக்கு போக போகின்றது, எந்த அணி இந்த சுற்றிலிருந்து வெளியேற போகின்றது என்பதனை தீர்மானிக்கின்ற இந்த போட்டி என்பதனை நினைவிற்கொண்டு 2 அணிகளும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீச்சாளராக அணி தலைவர் சனோஸ் சார் அவர்கள் பந்தினை வீசுவதற்காக இம்முறை அவுட் சைட் லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட முதலாவது பந்து பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த அகல பந்து வீச்சு மூலம் மற்றும் ஒரு உதிரி ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. புள்ளி கணக்கிலே உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 30. மீண்டும் அவுட் சைட் லெக்கிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. களத்தடுப்பிலே தடுமாற்றம் 2வது ஓட்டமும் அங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 32 உயிரிழந்திருக்கிறது. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. 33 பந்து பிரதிகளுக்கு 25 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 10 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கின்றது.
ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினருக்கு. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி மிக நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி. அணி தலைவர் ஜனூஸ் சார் அவர்கள் பந்துகளை மிக சிறப்பான முறையிலே வீசிக் கொண்டிருக்கின்றார் மைதானத்திலே. இம்முறை வீசிய பதிவீச்சு பிரதி ஒரு அகல பதிவீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரஜாய் சார் அவர்கள் சைகை செய்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு உதிரி ஓட்டம் புள்ளி கணிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 33. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி அதுவும் ஒரு நேர்த்தியான பந்து பிரதி நேரடியாக முனை காப்பாளரிடம் சென்றடைந்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. இறுதி பந்து இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் அந்த கடையிலே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. Just on. Hello. Check. Test on. இதுவரை 4 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 4 பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 34 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர் ஆடுகளத்திலே அணி தலைவர் முபாரக் அவர்கள் இக்பால் ஆகியோர் சிறப்பான இணைப்பாட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். 34 ஓட்டங்களோடு இன்னும் 30 பந்து பிரதிகளுக்கு 23 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். பந்தினை வீச ஆரம்ப பந்து வீச்சாளர் சதாகத் மீண்டும் மன்னிக்கப்பட்டிருக்கின்றார் அணி தலைவரால். ஸ்ட்ரைக்கிலே இக்பால் இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 35 ஓட்டங்கள். பந்துவீச்சாளர் சதாகத் தனது பந்துவீச்சு பிரதி ஓவரனுடைய இரண்டாவது பந்துவீச்சு பிரதினை சதாகத்திற்கு முதல் ஒரு பந்துவீச்சு பிரதி ஓவரனை வீசி 10 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். தற்பொழுது அவருடைய இரண்டாவது பந்துவீச்சு பிரதி ஓவரும் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 36 ஓட்டங்களாக உயிர்வடைந்திருக்கிறது. பந்து வீச்சாளர் இவரை வீசிய பந்தினை பாயிண்ட் திசையிலே தட்டிவிட்டு இக்பால் ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டம், நிதானமான ஒரு இணைப்பாட்டம், விக்கெட் இழப்பின்றி ஒவ்வொரு பந்துகளுக்கும் ஒவ்வொரு ஓட்டங்களாக ஓட்டங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி லோங்கோன் திசையினூடாக அடித்தட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான எத்தனை பந்துகளில் ரன் அவுட் முறையிலான ஆட்டம் இழப்புக்கான சந்தர்ப்பம் இல்லை. அது கடையில் மிக வேகமான முறையிலே அந்த 2 ஓட்டங்களும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 39 ஓட்டங்களாக புள்ளி கணிப்பில் உயர்வடைந்திருக்கிறது. சதாகத் தனது பந்து வீச்சு பிரதி அவர்களுடைய இறுதி பந்தினை இம்முறை புல்டோஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டமும் உதிரி வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடுவர் சைகை செய்திருக்கின்றார். சரி, இதுவரை 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே எந்தவித விக்கெட் இழப்புமின்றி 40 ஓட்டங்களோடு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் சகரியன் லெஜண்ட் 95 அணியினர். இன்னும் மீதமாக 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் இருக்கிறது. அதாவது 25 பந்து பிரதிகள் இருக்கிறது. 25 பந்து பிரதிகளுக்கு 17 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கு எந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றது, எந்த அணி இந்த சுற்றிலிருந்து வெளியேற போகின்றது என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு தருணம் தற்போது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
எமுறை வீசிய பந்து வீச்சு பிரதி அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என நடுவர் சைகை செய்திருக்கின்றார். ஹலோ, இதுவரை 43 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே பந்து வீச்சாளர் அணி தலைவர் சனூஸ் காரியப்பரமனையிலிருந்து இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி லெக் திசையிலே அடித்தடப்பட்டிருக்கிறது. முபாரகனுடைய திருப்பு மட்டையினால் ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டமும் அதற்கிடையிலே மிக வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 45 ஓட்டங்கள். இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி மிக சிறப்பான முறையிலே கணித்து அடித்தாடி இருக்கின்றார் முபாரக். மற்றொரு இரண்டாவது ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக 2 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார் முபாரக். அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 47 ஓட்டங்களாக உயிரிழந்திருக்கிறது. இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ஃபயாஸ் சைகை செய்திருக்கின்றார். உதிரி வாயிலாக மற்றொரு ஓட்டம் புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த உதிரி ஓட்டத்தோடு 49 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர். மீண்டும் ஒரு அகல பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு உதிரி ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அரை சதத்தினை கடந்து 50 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர். மீண்டும் ஒரு அகல பந்து வீச்சு பிரதி தொடர்ச்சியாக 3வது அகல பந்து வீச்சு பிரதினை வீசியிருக்கின்றார். மற்றொரு உதிரி ஓட்டம் 51 ஓட்ட எண்ணிக்கை. மீண்டும் ஒரு அகல பந்து வீச்சு பிரதி சனுசர் வீசுகின்ற 4 பந்துகளும் தொடர்ச்சியாக அகல பந்துகளாக மாற்றமடைந்திருக்கிறது. 4 உதிரி ஓட்டங்களை அள்ளி குவித்திருக்கின்றார். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 52. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டுவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் அதற்கிடையிலே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. சரி, ஓட்ட எண்ணிக்கை ஒன்றால் உயிர்படைந்து 53 ஓட்டங்கள். 22 பந்து பிரதிகளுக்கு 4 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. 22 பந்து பிரதிகளுக்கு 4 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி லெக் திசையிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. 2வது ஓட்டமும் அதற்கிடையிலே மிக வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு துடுப்பாட்ட மைதானத்தில் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது லெஜண்ட் சகரியன் 95 அணியினர். எவ்வித விக்கெட் இழப்புமின்றி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களே போட்டியினுடைய வெற்றிகளை தீர்மானிப்பதற்காக அங்கே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 21 பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள். இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி அகல பந்து வீச்சு பிரதி மற்றும் ஒரு உதிரி ஓட்டம். ஓட்ட எண்ணிக்கை சமநிலையை அடைந்திருக்கிறது. 56 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஓட்டம் மாத்திரமே தேவைப்படுகிறது. அங்கே அந்த ஒரு ஓட்டத்தினை மிக சிறப்பான முறையில் திசையினூடாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அணி தலைவர் முபாரக். இந்த போட்டியிலே சகரியன் லெஜண்ட் 95 அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அணி தலைவர் முபாரக் அவருடன் இணைந்து இக்பால் ஆகியோருடைய ஆரம்ப துடுப்பாட்ட இணைப்பாட்டமே வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த போட்டியிலிருந்து சகரியன் 90 அணியினர் வெளியேறுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். சரி, போட்டி தொடரில் அடுத்த போட்டிகளாக 3 அணிகள் இந்த போட்டி தொடரில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். 3 அணிகள் அந்த போட்டி தொடரிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். நேற்றும் 2 அணிகள் இந்த போட்டி தொடரிலிருந்து வெளியேறி இருந்தார்கள். இன்று 3 அணிகள் வெளியேறி இருக்கின்றார்கள். 3 அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகின்றார்கள். சிறப்பம்சம் என்னவென்று கூறினால் இந்த சுற்றுச்சூழலை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சகரியன் லெஜண்ட் 95 அணியினர் 2 அணிகளாக இந்த சுற்றுத்தொடரில் தங்கள் அணிகளை பல பரிசுகள் நிர்ணயித்திருந்தார்கள். அந்த 2 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த வேளை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். இதனை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ரிப்தி சார் அவர்களினுடைய அந்த வழிகாட்டலிலே சுற்றுத்தொடர்கள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சகரியன் லெஜண்ட் 95 பி அணியினர்
முதலாவது அணியாக உச்சென்றிருக்கின்றார்கள். இரண்டாவது அணியாக ஜஹரியன் லெஜண்ட் 96 அணியினர், இரண்டாவது அணியாக நசீர் கான் அவர்களின்